அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். 6/2 வியாழன் அன்று தை கிருத்திகை. முருகன் பெருமானுக்கு அன்றைய தினம் நாம் விரதம் இருந்தால் முருகன் பெருமான் செவ்வாய் தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்க அருள் புரிவார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அன்று முழுவதும் கார்த்திகை இருக்கிறது. காலையில் நாம் குளித்து விட்டு முருகன் பெருமானுக்கு பிடித்த அரளிப்பூவை வைத்து நம்மால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து சர்க்கோணம் கோலம் போட்டு சரவணபவன் என்று எழுதி உங்களால் முடிந்தால் 6 அகல் தீபம் ஏற்றுங்கள். இல்லை என்றால் நடுவில் ஒரு தீபம் மட்டும் வைத்து ஏற்றலாம். நெய் விட்டு இல்லை என்றால் நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு நிற திரி போடலாம். அல்லது பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றி முருகன் பெருமானை வணங்கி, முருகா என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நமக்கு என்ன வேண்டுமோ அந்த வரம் கேட்டு குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்க, செல்வம் சேர, சொந்த வீடு கட்ட, குழந்தைகள் படிக்கணும் வேண்டிக் கொள்ளுங்க. மாலை கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகன் பெருமானே செவ்வாய் தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்க அருள் புரியப்பா என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க. பிறகு ஓம் முருகா போற்றி, ஓம் கதிர்வேலா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் குமரா போற்றி, ஓம் சரவணபவா போற்றி, ஓம் கார்த்திகா போற்றி என்று இந்த 6 மந்திரத்தையும் 6 முறை கூறி 9 முறை முருகனை வலம் வாருங்கள். இன்று நாள் முழுவதும் முருகன் பெருமானை நினைத்து ஓம் முருகா போற்றி போற்றி என்று சொல்லுங்கள். விரதம் இருக்க முடியவிட்டால் ஒரு விளக்கு ஏற்றி மனதார நம் முருகன் பெருமான் நினைக்க எங்கே இருந்தாலும் முருகன் பெருமான் ஓடி வருவார். நன்றி.